நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த வீட்ல எல்லாரை விட மூத்தவ நான் தான். என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம இந்த வீட்டை எப்படி வாடகைக்கு விடலாம்? இந்த வீட்டை வாங்கி 70 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் அந்த அவசியமா வந்ததில்ல. இத பாருங்க, வீட்ல இருக்கிறவங்க வேற, வெளியாளுங்க வேற. நான் இந்த வீட்டை வாடகைக்கு விட மாட்டேன், வெளியாளுங்களை உள்ள விடவும் மாட்டேன். தெரிஞ்சுக்கங்க. இங்க பாருங்க, அவசியம் வந்ததுனால தானே வாடகைக்கு விட்டோம். இல்லைன்னா நான் எதுக்கு இந்த முடிவு எடுக்க போறேன்? மோகனோட கடை எரிஞ்சு போனதுனால கொஞ்சம் பண நெருக்கடி வந்துருச்சு. அதான் விட்டுருக்கோம். அதுவும் கொஞ்ச நாளைக்கு தான். இதை எனக்கு முன்னாடியே சொல்ல வேண்டியதானே? இப்ப சொல்றேன். நான் அந்த ஆளை வேற யாரோன்னு நினைச்சு வீட்டு வேலையெல்லாம் செய்ய சொன்னேன். அவ ஓடிட்டான். ஏன் இப்படி எல்லாரும் முறைக்கிறீங்க? அவ வாடகைக்கு வர போறவன்னு எனக்கு அது ஜோசியமா தெரியும். இது எங்க அப்பா எனக்கு சீதரமா கொடுத்த வீடு. இந்த வீட்டை வெளி ஆளுங்களுக்கு வாடகைக்கு கொடுக்கறதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். சொல்லிட்டேன். ஆமா, தொல்லை பண்ற. நான் தான் சொன்னல அக்கா கிட்ட நாளைக்கு கண்டிப்பா சொல்லிடுறேன்னு. நான் வேற ஸ்டாம்ப் பேப்பர்ல எழுதி தரட்டுமா? எனக்கு தெரியும் நீ ஏன் நாளைக்கு டேட்டை சூஸ் பண்ணேன்னு. நாளைக்கு உன்னோட பர்த்டே, ரைட்? நாளைக்கு கேக்க கட் பண்ணிக்கிட்டே ரொம்ப கிராண்டா சினிமால வர மாதிரி அக்கா கிட்ட சொல்ல போற. எஸ் விஷ்வா, நீ என்ன? நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன். அட கோமா, என்னப்பா சும்மா விளையாடுன? ஏன் டென்ஷன் ஆற? இருந்தாலும் நீ கோவமா இருந்தா அசிங்கமா இருக்க. உன் மூக்கு இருக்கு, உப்பிக்கிட்டு இருக்கு, போக வண்டி மாதிரி. எல்லா வருஷமும் என் பர்த்டே எனக்கு அவதான் வந்து முதல்ல விஷ் பண்ணுவா. ஆனா இந்த வருஷம் நீ வேணா பாரு, இந்த பர்த்டேக்கும் கண்டிப்பா விஷ் பண்ணுவாங்க. சொல்லி ஆகணுமே விஷ்வா. ஏன்னா இதுவே கூட என் கடைசி பர்த்டேவா இருக்கலாம். அடுத்த வருஷம் அவ சொல்றதுக்கு சான்ஸே கிடைக்காது. இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசாத. உன் அக்கா உனக்கு கண்டிப்பா விஷ் பண்ணுவாங்க. இந்த வருஷம் மட்டும் இல்ல, நீ வாழ போற 100 வருஷத்துக்கும். 100 வயசு கழிவு என்ன பார்க்கணும்னு ஆசையா? எதுக்கு போய் என்ன அடிச்ச? பார்ட்னரை யாராவது அடிப்பாங்களா? ஏன் அடிக்க கூடாது? ஜீவிதா, என்னாச்சு? எதுக்காக அழுதுட்டு இருக்க? அடிப்பட்ட இடத்துல வலிக்குதா என்ன? வேற என்ன? நாளைக்கு மாலதியோட பர்த்டே. அது ஞாபகம் இல்லாம அவ உண்மை சொல்ற வரைக்கும் அவன் கூட பேசக்கூடாதுன்னு நானே சொல்லிட்டேன். ஒருவேளை நாளைக்குள்ள அவ வந்து என்கிட்ட உண்மையை சொல்லலன்னா அப்புறம் நான் என்ன பண்றது? நான் அவளுக்கு விஷ் கூட பண்ண முடியாதே. எல்லா வருஷமும் நான் அவளுக்கு ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணுவேன்.
இந்த மாதிரி இப்படி பண்ண முடியாது வினய். அவளை பாருங்க எவ்வளவு அடம் பிடிக்கிறான்னு. அப்படி என்னதான் விஷயம் அதை சொன்னா குறைஞ்சு போயிடுவாளா என்ன? உனக்கு மட்டும் எதுக்காக இவ்வளவு வீம்பு? யாராவது வந்து மாலதி உண்மையை சொல்ற வரைக்கும் அவகிட்ட பேசக்கூடாதுன்னு உனக்கு ஆர்டர் போட்டிருக்காங்களா என்ன சொல்லு? நீ பிடிவாதம் பிடிச்சிட்டு அவ மேல பழிய போடுற. இப்ப நீ மாலதி கிட்ட பேசுறதுனால குறைஞ்சா போயிட போற. என்ன இப்படி சொல்றீங்க வினய்? பொண்ணுங்களை பத்தி தெரியாத ஒரு விஷயத்த நான் இப்ப உங்ககிட்ட சொல்றேன். என்ன விஷயத்த சொல்றாங்களோ அதை பத்தி நாங்க பெருசா எடுத்துக்க மாட்டோம். எந்த விஷயம் சொல்லாம இருக்காங்களோ அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்போம். மாலதி மாதிரி ஒரு பொண்ணு ஒரு விஷயத்த மறைக்கிறான்னா அது அது கண்டிப்பா பெரிய விஷயமா தான் இருக்கும். வினய், கண்டிப்பா நான் அதை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இங்க பாருமா, அவளுக்கா எப்ப சொல்லணும்னு தோணுதோ அவ அப்பவே சொல்லட்டும். அதுக்காக நாம எதுக்காக தேவையில்லாம டென்ஷன் ஆகணும்? இந்த பிரச்சனையை விட்டுரு. வினய், உங்களுக்கு நிஜமாவே தெரியும்ல? இங்க பாரு ஜீவிதா, உனக்கும் அவளுக்கும் உள்ள பிரச்சனையில தேவையில்லாம என்ன நடுவுல இழுத்து விட்டுறாதீங்க. வினய், நீங்க ஏன் இப்படி பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு தூங்குறீங்க? இது 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 ஒரு வகை ஸ்டைல் ஸ்டைல் அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. என்ன இது என்ன புது ஸ்டைல்? தூங்குறதுல ஒருத்தருக்கு ஒரு மாதிரி ஸ்டைல் இருக்கும். இதெல்லாம் போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க. நீ போய் தூங்கு போ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அக்கா ப்ளீஸ்க்கா கால் பண்ணுக்கா, ப்ளீஸ்க்கா. பன்னெண்டு மணி ஆயிடுச்சு. ஹாப்பி பர்த்டே மாலதி. இப்படி அழுதுட்டு இருக்காம அவளுக்கு விஷ் பண்ணலாம்ல ப்ளீஸ். இல்ல வினய், நீங்க சொல்ற மாதிரி நான் இப்ப கேட்டேன்னா அப்புறம் மாலதி எப்பவுமே அந்த உண்மையை சொல்ல மாட்டா. அதுக்கு மேல உன் இஷ்டம். எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு வருஷம் கூட தவறாம அவளுக்கு விஷ் பண்ணல, இந்த வருஷம் தவற போற. பன்னெண்டு மணி ஆச்சு. அக்கா, எனக்கு தெரியும் எல்லாருக்கும் முன்னாடி நீ தான் வந்து என்ன விஷ் பண்ணுவ. எஸ். ஹாப்பி பர்த்டே மாலதி. தே
தெய்வம் தந்த என் அன்பு தங்கையே. அக்கா என்ன நீ உன் மாமியார் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு இப்படி வீங்கி போயிருக்க? ஹைட் கூட நல்லா வளர்ந்திருக்க. உன்னை பார்க்க வந்த சந்தோஷத்துல தான் நான் இப்படி ஆயிட்டேன். ஷட் அப் விஷ்வா. என் அக்கா குரல் ஒண்ணு உன்ன மாதிரி தேஞ்சு போயிருக்காது. பேசினா தேன் வந்து பாயும். ஏய் பைத்தியம், எனக்கு இப்ப தொண்டை கட்டி போயிருக்கு. நான் உன் அக்கா தாண்டி. நான் உனக்கு விஷ் பண்ண வந்திருக்கேன். எப்பவும் உனக்கு நான் தானே ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணுவேன். இப்பவும் நான் அதுக்காக தான் வந்திருக்கேன். விஷ்வா தயவு செஞ்சு பேசாத ப்ளீஸ். குழந்தை பிறந்தா வீட்டுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்களா அந்த மாதிரி பேசுறேன். அப்படியா? சரி போகட்டும் விடு. இப்ப நான் ஏன் ஸ்டைல விஷ் பண்றேன். ஹாப்பி பர்த்டே பார்ட்னர். Thank you so much partner. எப்படியோ ஒரு வழியா என் அக்காவே வந்து விஷ் பண்ண மாதிரியே இருந்தது. ஹாப்பி பர்த்டே பார்த்தி. இங்க பாரு ஜீவிதா, மாலதி மேல எந்த தப்புமே இல்லை. ஒரு நாள் கண்டிப்பா உனக்கு உண்மையெல்லாம் தெரிய வரும். மணி 12 ஆகியே நீ இன்னும் விஷ் பண்ணலையே நினைச்சு அவ ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பா. நான் சொன்னதுல ஏதாவது தப்பு இருந்தா மன்னிச்சிடும். நீங்க சொல்றது என்னைக்குமே தப்பா இருக்காது. அப்ப டென்ஷன்லாம் விட்டுட்டு போய் உன் தங்கச்சிக்கு விஷ் பண்ணிட்டு வா. பா, இதான் முதல் தடவையா மாலதி அக்கா பர்த்டேக்கு அவ நம்ம கூட இல்ல. நான் உடனே மாலதி அக்காவை பாத்தே ஆகணும்ப்பா. இங்க பாரு தாமு, ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? உடனே அவளால எப்படி வர முடியும்? ஜீவிதாவை பார்த்துக்க ஆள் வேணும்ல. அதுவும் இல்லாம வினய் தம்பி நம்ம கிட்ட கோச்சிட்டு போயிருக்காரு. இந்த நிலைமையில நம்மாலேயும் அங்க போக முடியாது. சரி, நான் ஃபோன் பண்ணி மாலதி அக்காக்கு ஹாப்பி பர்த்டே விஷ் சொல்லிடுறேன். ஆமா நில்லு தாமு, இந்த நேரத்துல போன் பண்றது சரியில்லை. அவங்களுக்கு இடைஞ்சலா இருக்கும். காலையில பண்ண. பாட்டி, நான் மாலதி அக்காவோட பர்சனல் நம்பருக்கு தான் கால் பண்ண போறேன். வீட் நம்பருக்கு கால் பண்ணி எல்லாரையுமா எழுப்ப போறேன். ப்ளீஸ் என்ன பண்ண வேணாம்னு சொல்லாதீங்க பாட்டி. நான் போய் ஃபோன் பண்ண தான் போறேன். சாரி பார்ட்னர், வெறும் கையோட உனக்கு விஷ் பண்ண வந்துட்டேன். எந்த கிஃப்டும் கொண்டு வரல. ஏன்னா எனக்கு தெரியாதுல உன்னோட மூடு எப்படி இருக்குன்னு. சாரி. ஆமா ஆமா, ட்ரீட் கொடுக்கறதுக்கு மனசே இல்லாதவங்க இப்படிதான் வந்து சாக்கு சொல்வாங்க. இட்ஸ் ஓகே. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஐ ஸ்வேர். அப்படியா? அப்படியே வெறும் கையோட வந்த? ட்ரையா ஒரு விஷ் மட்டும் பண்ணிட்டு பெருசா பெஸ்ட் ஃப்ரெண்ட் மட்டும் சொல்லிக்கிறேன். கிஃப்ட் இல்லாம என் முன்னாடி வந்து நிக்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் விஷ்வா? ஓகே, நீ எனக்கு ஒரு 10 நிமிஷம் மட்டும் கொடு. ஓகே, அதுக்குள்ள நான் உனக்கு ஒரு gift கொண்டு வரேன். யூ வில் லவ் இட். ஓகே, ஆனா அதுக்காக நான் சொல்ற 2 விஷயத்தை நீ கேட்கணும். ஒன்னு, நீ உன்னோட கண்ணை முடிக்கணும். இன்னொன்னு, நீ உன்னோட கதையை முடிக்கணும். ஓகே? என்ன நீ சீரியஸா எடுத்துக்கிட்ட? நிச்சயமா விளையாட்டுக்கு சொன்னேன். ஆனா நான் விளையாடல. ஓகே, 2 minutes, just 2 minutes. ஏய், அட சொன்ன கேளு. ஏய், நான் சும்மா சொன்னேன் விஷ்வா. என்ன பண்ண போற விஷ்வா? திரும்ப என்ன பண்ண போற? நீயே பார்க்க போறல. என்னப்பா? நோ சீட்டிங். ஓகே, நீ உன்னோட காதையை முடிக்க. எஸ், காதையும் முடிக்க. ப்ளீஸ் வாயை மூடன்னு மட்டும் சொல்லடாத. ஏய், இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் அந்த கடவுளாலே முடியாது. என்னால எப்படி முடியும்? இல்லையா? சரி, எழுந்து. எங்க? எழுந்துரு சொல்றேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விஷ்வா, எங்க கூட்டிட்டு போற?
பேசாம அமைதியா வா. ரிலாக்ஸ். என்ன விஸ்வா விளையாட்டு இது? About turn. Now jump. Yes. சமத்தா இருக்கணும். No cheating, okay? 2 minutes. Okay? Cheating பண்ணக்கூடாது. Please partner. பண்ண மாட்டேன்ப்பா. நீ பண்ண மாட்டதான். எவ்வளவு டைம் எடுத்துக்குவா விஸ்வா? காலையில இருந்து ஒண்ணுமே கழட்ட முடியல. இப்போ என்ன பண்ண போற? Just 2 minutes. இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு நீதி தேவதை மாதிரி என்ன கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துக்க சொல்ற? ப்ளீஸ். கொஞ்சம் பொறுப்பா. ஆச்சா திறக்கவா? No. இப்ப திறக்க கூடாது. Don't look please. No cheating. விஸ்வா ப்ளீஸ். ஓகே 5. இப்ப 5 கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். 5 4 3 2 1. 10 நிமிஷத்துல இதெல்லாம் ரெடி பண்ணிட்டியா? எஸ். நீ ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணு. நான் இதோ வந்துறேன். ஒரு வேளை பாக்கி எங்க இருக்கு. போற? வெயிட் விஸ்வா. வெயிட். டன் டடன். இதுவரைக்கும் நீ மெஜிஷியன் விஸ்வாவை பார்த்த. ஆனா இப்போ மியூசிஷியன் விஸ்வாவை பார்க்க போறேன். கேக் கட் பண்ணலாமா? லெட்ஸ் ஸ்டார்ட். Thank you. ஸ்டார்ட். ஹாப்பி பர்த்டே. ஓ சாரி, ஏதாவது வேண்டிக்க. Okay. ஹாப்பி பர்த்டே டு யூ. Now it's my turn. நான் விட்றேன். 1 minute. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday. விஸ்வா ஒரு தடவை தாத்தா என்ன சொன்னான்னு மறந்துட்டியா? இவ்வளவு வெறி உனக்கு? இரு தாத்தா கிட்ட சொல்லி தாத்தா தோலை வீட்ல உடைக்க இல்லையே. சொல்றேன். ஏய், எனக்கு மாத்தி. தைரியம் இருந்தா நீ இப்படி பண்ணிருப்ப. ஏய், நான் wait, விட மாட்டேன் wait. விஸ்வா. விஸ்வா உன்னாலதான் இப்படி நடக்குது. உனக்கு என்ன பண்றேன்னு பாரு. விடவே மாட்டேன். போதும் ஒரு நிமிஷம் நில்லு. இப்படி ஓடிட்டே இருக்க போறியா இல்ல மாமாக்கு விஷ் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் தர போறியா? I'm sorry mama. ஹாப்பி பர்த்டே மாலினி. Thank you so much mama. பரவாயில்லை, கேக் ரொம்ப டேஸ்டா இருக்கு. இப்போ என்னாச்சு பாட்டு? ஏன் திடீர்னு உம்மன் ஆயிட்ட? ஒண்ணும் இல்ல விஸ்வா, எனக்கு வீட்டு ஞாபகம் வந்துருச்சு. பாட்டி, சித்தப்பா, தாமு, சித்தி அவங்களா இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.